எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன்றவங்க சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்களேன். சந்தோஷமா தான் இருக்கீங்களா? நான் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்னன்னே தெரியல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவ்வளோ என்ன சொல்றது, அந்த பரிசுத்த ஆவியனுடைய அந்த சந்தோஷம் இருப்போங்க அப்படி இருக்கு. இப்போ புதுசா அந்த ஒரு வாலிப பொண்ணை பார்த்து யாராவது அந்த ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எல்லா கனவு உலகத்திலேயே மிதக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? எனக்கு அது போல ஒரு உணர்வு. ஏன் அப்படின்னா ஆண்டு பேசினது அப்படி. ஏன்னா அவரு பல வருஷங்களா நாங்க எதற்காகலாம் காத்திருந்தோமோ அதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டு பேசினதுனால அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, காலையில நம்ம பாடல் சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ராஜனண்ணா மூலயமா ஆண்டவர் சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸுமே நான் குறிப்பா என்னுடைய பிரசங்கத்துக்குன்னு எழுதி வைத்த வார்த்தைகள். எனக்கு அப்ப என்னன்னா, ஓகே, ஆவியானவர் ஒருவரே இல்லை, ஆரம்பத்துல இருந்தே இதெல்லாம் செய்ய போறேன். ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது, நான் எதையும் மாம்சத்துல பேசிடுறேன் அப்படின்ற சந்தேகம் எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே ஆண்டவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாரு. நீங்க ஆராதனை ஆகட்டும், சங்கீதம் எடுத்ததாகட்டும், எல்லாத்துலயுமே என்கிட்ட என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் பேசினாரோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேவன் நிச்சயமாய் சொன்னதை செய்ய போகிறார் அப்படின்னு. இப்ப சபையாருக்கு ஒரே ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட, ஒரு அரை மணி நேரத்துக்கு எனக்கு நேரா வந்து யாரெல்லாம் இப்படி கை நீட்டுறீங்களோ உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு 500 ரூபாய் நோட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா எத்தனை முறை கை நீட்டுவீங்க? என்கிட்ட வந்து இப்படி தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 500 ரூபாய் நோட்டு தருவேன் அப்படின்னு நான் சொல்றேன். எத்தனை முறை வேணா நீங்க நீட்டலாம். இந்த சான்ஸ் நான் கொடுத்தேன்னா எத்தனை முறை கை நீட்டுவீங்க? எவ்வளோக்கா? மகேஷ் அக்காவுக்கு ஒரு முறை தான் நீட்டும். ஒன்னே போதும், 500 ரூபாய் போதுமாக்கா? நம்ம தேவை 500 ரூபாய் இல்லை, ஜாஸ்தியா இருக்கு. ஹரிபியாஸ் சொன்னாங்க, முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நான் என்ன பண்ணுவேன், வாங்கிக்க தான் ஆசைப்படுவேன். கரெக்டுங்களா? நான் இப்போ உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்க போறது இல்லை. நான் பேச போற வார்த்தைகள் ஒருவேளை பேசும்பொழுது உங்களுக்கு இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் பண்ணியா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்க தேவை என்னன்னு உனக்கு தெரியுமான்றது போல உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்க நம்புங்க, இதுதான் உங்க தேவை. இது உங்க லைஃப்ல கிடைக்கும் பொழுது மற்ற எல்லாமே உங்க லைஃப்ல சேர்ந்து வந்துடும். சரிங்களா? ஆக்சுவலி இது ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுறேன்னு பேசினார். நான் எனக்குன்னு எடுத்து ரொம்ப ஆசையா எழுதிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் சொன்னாரு, உனக்கும் சபைக்கும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 51ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம். ஏசாயா 51ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். பாருங்க இந்த வசனத்துல கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார்னு பாக்குறோம். இன்றைக்கு யாரெல்லாம் ஆறுதல் அற்றவர்களாக தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்களோ உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவ சமூகத்துல இருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? சியோன்னா நீங்களும் நானும் தான். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருங்க? ஆறுதல் செய்ய போகிறார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும். இந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை என்ன வார்த்தைங்க? அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்க என்னுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல சில வனாந்தரங்கள் இருந்துச்சு. கடந்த நாட்கள்ல சில வறட்சியான பாதை இருந்துச்சு. அந்த வறட்சியான பாதையினால உங்க ஆத்மாவும் என் ஆத்மாவும் என்ன ஆயிடுச்சுங்க? ரொம்ப சோர்ந்து போச்சு. எத்தனை நாள் தாண்டா நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கும்னு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்றாராம்? அந்த வனாந்தரத்தை, அந்த வறட்சிய ஏதேனை போல மாற்றுகிறாருங்களா. எப்படி சொல்லுங்க? எதை போல மாற்றுகிறாருங்களா? ஏதேனை போல மாற்றுகிறாருங்களா. இப்ப எப்படி ஏதேனை போல மாற்றுகிறார்ன்றது தான் இன்றைய முழு செய்தியே. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்ன்றத லாஸ்ட்ல ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுவேன். என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும்ன்றத அடுத்தடுத்து நான் சொல்ல போறேன். உங்ககிட்ட ஒரு பென் இருக்குன்னா நீங்க அழகா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வார்த்தைக்குள்ள போக விரும்புறேன். என்னன்னா, உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுதே மனசுல ஒரு எண்ணம் வந்திருக்கும். என்னன்னா, எப்பயுமே இப்படிதான் வாரம் வாரம் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க கொடுக்குறீங்க, ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே மாற மாட்டேங்குது. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்
தானே இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல சொன்னீங்க, ஆனா பெரிய மாற்றம் ஒன்றும் நடந்தது போல தெரியலையே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ஆலோசனை தருவேன் தெரியுங்களா? உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க நேரா கள்ளப்பாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, நர்ஸோ டாக்டரோ உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஒரு 4 மாத்திரை கொடுத்தாங்க, போடுமா சரியா போயிடும். நீங்க கேட்டீங்க போட்டா சரியா போயிருமா? ஆமாம்மா போடு சரியா போயிடுன்னு சொல்லி கொடுத்து அமிச்சிட்டாங்க. நீங்க நேரா வீட்டுக்கு வந்து சின்சியரா பீரோவை திறந்து பீரோக்குள்ள மாத்திரையை வச்சுட்டு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது வேஸ்ட். ஏன்? மாத்திரை என்ன பண்ணல, வேலை செய்யல, உடம்பு என்ன ஆகல, சுகமாகல அப்படின்னீங்கன்னா தப்பு யார் மேலங்க? மாத்திரையை பீரோல பூட்டி வச்சவங்க மேல தப்பு. சரிங்களா? நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, கர்த்தர் நமக்கு தேவ சமூகத்துல வார்த்தையை கொடுத்ததும் அந்த வார்த்தையை நீங்க பத்திரமாய் பூட்டி வச்சிடக்கூடாது. இல்ல வர வழியிலேயே விழுந்துருச்சு மாத்திரை அப்படின்னு சொல்லி போட்டு வந்துடக்கூடாது. என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அந்த வார்த்தை தான் மாத்திரை. அதை எடுத்து எப்படி வாயில போட்டு தண்ணி ஊத்தி நம்ம குடிப்போமோ அது போல ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாயை திறந்து திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல சொல்லதான் அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரே நாள்ல நடக்க போறது இல்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் நடக்க போகுது. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து திரும்ப திரும்ப உங்க வாயினால சொல்லணும். யார் நிறைய சொல்றீங்களோ அவங்க சீக்கிரமா சுகமாவீங்க, அவங்களுக்கு சீக்கிரமா இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஏன்னா அப்போஸ்தலர் 19:20 அதுதான் சொல்லுது, இவ்வளவாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை திரும்ப திரும்ப உங்க வாயில சொல்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க. அப்ப மாத்திரையை கொடுக்கறது தான் எங்க வேலை, போடுறது யாருடைய வேலைங்க? எல்லாருடைய வேலை. சரிங்களா? அப்ப நம்ம அந்த மனநிலையோட கூட கேட்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உங்க வனாந்தரமான வாழ்க்கை எப்படி மாத்த போறாருங்க? ஏதேனை போல மாத்த போறேன்னு சொல்லிட்டார். அப்போ ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியணும் இல்லைங்களா? ஏதேன் தோட்டம் ரொம்ப செழிப்பாக இருந்தது. ஏதேன் தோட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்த்தரின் தோட்டம். சொல்லுங்க, கர்த்தரின் தோட்டம். அப்போ கர்த்தருடைய தோட்டம்னா அது சும்மா இருக்குங்களா? கர்த்தருடைய தோட்டம்னா அது எப்படி இருக்குங்க? எல்லாரும் விரும்பப்பட்ட அளவுக்கு ரொம்ப அழகா அந்த தோட்டம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஏதேன் தோட்டம் இவ்வளோ செழிப்பா இவ்வளோ அழகா எல்லாரும் விரும்புற அளவுக்கு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அந்த தோட்டத்தை செழிப்பாக்கும்படி ஒரு 4 நதிகளை அந்த தோட்டத்துக்குள்ள ஓட விட்டிருந்தார். சொல்லுங்க, எத்தனை நதிகள்? எத்தனைங்க? 4 நதிகளை ஏதேன் தோட்டத்துல ஓட விட்டிருந்தார். அந்த 4 நதிகள் அந்த தோட்டம் முழுக்க பாய்ந்து ஓடினதுனால அந்த தோட்டம் எப்படி இருந்துச்சுங்களா? கர்த்தருடைய தோட்டம் அவ்வளோ செழிப்பா அவ்வளோ நன்மையா அந்த தோட்டம் இருந்துச்சுங்களா? இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த 4 நதிகளை நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஓட விடுவேன்னு சொல்றார். அதான் இன்னைக்கான வாக்குத்தத்தம். சொல்லுங்க, ஏதேன்ல ஓடின 4 நதிகள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் பாயும். சொல்லுங்களேன், ஏதேனில் ஓடின 4 நதிகள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் பாயும். அப்ப அந்த 4 நதிகள் என்ன, அந்த நதிகள் என்னென்ன நன்மைகளை கொண்டு வருதுன்னு தெரிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எடுத்துக்கோங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை நானே வாசிக்கிறேன். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. பாருங்க, ஒரு நதி தான், அது பிரிஞ்சு என்ன ஆயிடுச்சுங்க? 4 பெரிய ஆறுகளாக மாறிடுச்சு. இப்ப அந்த ஒவ்வொரு ஆறுகளுடைய பேர் பாருங்களேன். 11ஆம் வசனம், முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதேகேல் என்று பெயர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். சோ ஒரு நதி எத்தனை ஆறுகளா மாறுச்சுங்க? 4 ஆறுகள். இந்த 4 ஆறுகள் ஓடினதுனால தான் ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சுங்க? கர்த்தருடைய தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டம் தான் மிகவும் செழிப்பாக இருக்குதுன்னு பார்க்க முடியும். அப்போ உங்க வாழ்க்கையிலயும் இந்த 4 நதிகள், இந்த 4 ஆறுகள் உங்க வாழ்க்கையிலயும் ஓட போகிறது. சோ முதலாவது ஆறுக்கு பேர் என்னங்க? என்னங்க பேரு? பைசோன். பைசோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்க்ரீஸ்னு அர்த்தம். பைசோன்னா என்ன அர்த்தங்க? இன்க்ரீஸ் அப்படின்னா பெருக்கம்னு அர்த்தம்.
பைசோன்னா இன்க்ரீஸ், பெருக்கம்னு அர்த்தம். இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணது எப்படி தெரியுங்களா? இந்த வார்த்தையை தான் கொடுக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணது எப்படி தெரியுங்களா? நேற்று நம்ம தெபோரா பிரேயர் நடந்துச்சு இல்லைங்களா? தெபோரா பிரேயருக்கு நேற்று ஏனோ தெரியல எல்லாருக்கும் வர முடியாத சூழ்நிலை. நானு பாஸ்டர் மேனகாக்கா மட்டும் தான் இருந்தோம். நாங்க 3 பேர் சரி நம்ம ஜபிக்கிறதா, சரி வந்துட்டோம் ஜபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், ஜபிக்க ஸ்டார்ட் பண்ணோம். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்பா 12 மணிக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ 12 மணி வரைக்கும் எப்படா 12 மணி ஆகும்னு பார்த்து ஜபத்தை அப்படியே தள்ளிட்டு இருக்கிறது போல இருந்துச்சு. சரி 12 மணி இப்ப முடிக்கலாம் அப்படின்ற டைமுக்கு ஒரு அபிஷேகம் வந்துச்சு பாருங்க. அந்த அபிஷேகத்துல கர்த்தர் பயங்கரமா இடைப்பட்டார். அப்ப ஆண்டு ஒரு காட்சியை காமிச்சார். என்ன காட்சினா, ஜனம் ஃபுல்லா ஃபில் ஆகி இடம் பத்தலன்னு நான் சொல்றேன், ஏராளமாகிறது அப்படின்னு. என்ன சொல்லுங்க? ஏராளமாகிறது, பெருகுது பெருகுது அப்படின்னு சொல்றேன். அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. ஏராளம் ஆகிறது என்று சொல்லி லேயால் வந்து அந்த குழந்தைக்கு காத் அப்படின்னு பேர் வைத்தார். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவர் ஏராளம் ஆகுறதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட பர்சனலாக திரும்பவும் பேசினார். நான் ஏற்கனவே பேசினதும் இதே பெருக்கத்தை பற்றி தான், நான் மறுபடியும் அதே பெருக்கத்தை பேசியிருக்கேன், இதை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, எடுத்து இந்த வார்த்தைகளை சபைக்கு கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இத்தனை வருஷம் நாங்கள் இதுக்கு தான் காத்திருந்தோம். சரிங்களா? ஆண்டவர் வந்து நிறைய வார்த்தைகள் மந்தையை பெருகுது போல இந்த ஜனத்தை பெருக பண்ணுவன்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ப்ராமிஸ் வந்துருச்சு, இன்னும் கை கிட்ட வரலையேன்ற அந்த டைம் இருந்துச்சு இல்லைங்களா? ஆண்டவர் நேத்து சொன்னார் என்னன்னா, ஏராளம் ஆகிறது. அப்போ இந்த மந்தை என்ன ஆக போகுது? பெருகிறது இல்ல, அதையும் தாண்டி ஒரு கட்டத்துல ஏராளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லத்தக்கதாக தேவன் நடத்த போகிறார். அப்ப பைசோன் அர்த்தம் என்னன்னா இன்க்ரீஸ். சொல்லுங்க, இன்க்ரீஸ் அப்படின்னா பெருக்கம். பெருக்கத்தை கர்த்தர் என்ன பண்றாருங்களா? கட்டளையிடுறாருங்களா? இப்ப இந்த பைசோன் நதி ஓடுற இடத்துல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாருங்களேன், பைசோன் நதி ஓடுற இடத்துல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அங்க என்ன விளையுங்களா? என்ன விளையுங்க? சூப்பர்க்கா, என்ன விளையுங்க? பொன் விளையும். ரெண்டாவது, அங்க என்ன 2 பொருள் இருக்குங்களா? பிதோலாகும் கோமேதகமும் இருக்கு. பாக்குறீங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் பாருங்க. 11:12. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆபிரா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்தில் பொன் விளையும், அந்த தேசத்து பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானா நமக்கு இருக்கிற நேரத்தின்படி ஒரு நதி, ஒரு ஆற்றை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒருவேளை நமக்கு டைம் இருந்துச்சு, ஸ்பீடா போச்சுன்னா நம்ம 4 ஆறுகளையும் பார்ப்போம். இல்லைன்னா ஒன்றோட கூட நான் முடிச்சுட்டு கர்த்தருக்கு சித்தமானா தேவன் அனுமதிச்சா பின் வருகிற நாட்கள் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? சோ முதலாம் ஆற்றுக்கு பைசோன் பேரு. பைசோன்னா என்னங்க? இன்க்ரீஸ். பைசோன்னா என்னங்க? இன்க்ரீஸ் அப்படின்னா பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். சூப்பருங்க. இப்போ பைசோன்ல 3 காரியங்கள் இருக்கிறத சொன்னேன். பைசோன் நதி ஓடுற ஆறு ஓடுற இடத்துல 3 காரியங்கள் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க? சூப்பர். பொன் விளையும். நெக்ஸ்ட் அங்க என்ன இருக்குங்க? பிதோலாக் இருக்கு. அடுத்தது கோமேதகம் இருக்கு. நான் அனைமா ஒண்ணுதான் முடிக்க முடியும் நினைக்கிறேன். ஒண்ணு சொல்லிடுறேன், கிளியரா சொல்றேன். நம்ம இப்போ பொன்னை குறித்து அப்புறம் பார்க்கலாம். அந்த பிதோலாக ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். எல்லாரும் சொல்லுங்களேன், பிதோலாக். பிதோலாக் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதுங்களா? பிதோலாக்னா என்னன்னு தெரியல இல்லைங்களா? நான் எனக்கும் தான் தெரியல. பிதோலாக் அப்படின்னா என்னன்னா, கம் ரெசின் அப்படின்னா என்ன சொல்றது, முருங்கை மரத்துல இருந்து அந்த அந்த ரெசின் வந்திருக்கும் பார்த்து, பிசின் பிசின் வந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து வாசனை இருக்குமானா பெரிய வாசனை இருக்காது, நம்ம மருத்துவ குணம் முடியாது. அப்புறம் பாதாம் பிசின் பார்த்துருக்கீங்களா? உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சுன்னா நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க. அது வந்து பாதாம் மரத்துல இருந்து வரக்கூடிய பிசின். அது மாதிரி பிதோலாக் அப்படின்றது ஒரு பிசின், ஒரு விதமான பிசின். ஆனா இதுக்கு நல்ல வாசனை உண்டு, நல்ல வாசனை உண்டு. நீங்க வெள்ளை போலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு நிறைய முறை வெள்ளை போலத்தை பத்தி நாங்க பேசியிருப்போம். என்னன்னா, வெள்ளை போலமும் அதே போல பிசின் தான். அதுல ஃபர்ஸ்ட்ல எந்த ஸ்மெல்லும் வராது. ஆனா அது வெள்ளை போலத்தை நீங்க நசுக்கி நல்லா நிமிட்டினீங்க அப்படின்னா அதுல இருந்து பயங்கரமான வாசனை வெளியே வரும். ஸோ எல்லா பிசினுமே அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? அது நம்ம அழுத்தும் போது அதுல இருந்து என்ன வருங்க? வாசனை வெளியே வரும். அப்ப இந்த பிதோலாகும் அது போல ஒரு பிசின் தான். என்ன கலர்ல இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை கலர்ல முத்துக்களை போல இருக்குங்களாம். பிதோலாக் எப்படி இருக்குங்க? வெள்ளை கலர்ல முத்துக்களை போல இருக்கும். அப்போ இந்த ஏதேன் தோட்டத்துல இந்த பைசோன் நதி ஓடுகிற அந்த இடத்துல என்ன இருந்துச்சுங்களா? வெள்ளை கலர்ல முத்துக்களை போல இந்த பிதோலாக், இந்த பிசின் வந்து செதறி இருந்துச்சுங்களா, நிறைய இருந்துச்சுங்களாம். சரிங்களா? இப்போ எனக்கு டவுட் வந்துச்சு, இந்த பிதோலாக் எதை காட்டுது ஆண்டவரே? இந்த பிசினை எங்களுக்கு கொடுத்து நாங்க என்ன பண்ண அப்படின்னும் பொழுது ஆண்டவர் அந்த பிசின் எதற்கு அடையாளமா இருக்குன்னு காட்டினார். இந்த வார்த்தை, இந்த பிதோலாக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு பாத்தீங்களா? இதே வார்த்தை
இந்த பிதோலாக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய பதம் முழு பைபிள்லயுமே இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே இந்த பிதோலாக்கு சொல்லப்பட்ட எபிரேய நிகரான வார்த்தை இல்லை. அப்போ அதுதான் ஆன்சரா இருக்கும் இல்லைங்களா? சோ அதை பார்த்தேன், நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். ஆமா, அந்த மன்னா கொத்தமல்லி விதை எம்மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. இந்த முத்து போல இருந்ததுன்னு இருக்கு இல்லைங்களா? இங்கதான் அந்த பிதோலாகுன்ற வார்த்தை வருது. சரிங்களா? அப்போ மன்னா எப்படி இருந்துச்சுங்களா? தனியா தெரியுங்களா? தனியா மிளகா பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்றோங்களா? மிளகா தனியா, தனியா தான் கொத்தமல்லி விதை. அப்போ மன்னா எப்படி இருந்துச்சுங்களா? கொத்தமல்லி விதைய போல குட்டி குட்டியா வெள்ளை கலர்ல இருந்துச்சுங்களா? அதுதான் அந்த பிதோலாக் எப்படி இருந்துச்சோ அது போலதான் மன்னா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ பைசோன் நதி ஓடுற இடத்துல எது நிரம்பி காணப்படும் அப்படின்னா இந்த பிதோலாக் நிரம்பி காணப்படும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த பைசோன் ஆற்றை ஓட விடும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கும் தெரியுங்களா? உங்களுக்கு மன்னா கிடைக்கும். நான் மன்னான்னு சொல்றது சாப்பாடை குறித்து அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு வார்த்தை கிடைக்க ஆரம்பிக்கும். பாருங்க, எங்களுக்கு ஆண்டவர் நிறைய முறை எச்சரித்து சொன்னது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சபையினுடைய கண்டிஷனை ஒவ்வொரு நாளும் வந்து கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். அதுல ஒரு நாள் எங்ககிட்ட ஆண்டவர் பேசினது, அதை தான் போன வாரம் நீங்க செய்தியா கேட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, யுத்த நாள் வரும் பொழுது யோனத்தான் கையிலையும் சவுல் கையிலையும் மட்டும் பட்டயம் இருந்து ஜனங்க கையில பட்டயம் இல்லைன்னா உங்க தேசம் எதிரியை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னார். என்ன சொன்னார்னா, நீங்க மட்டும் ஒரு பிரசங்கத்தை வாங்கி ஆண்டோட வேர்டை ரிசீவ் பண்ணி இந்த அனுபவத்துல இருந்தா பத்தாது, முழு சபையும் அனுதினமும் தேவனிடத்துல வார்த்தையை பெறுகிற சபையாக இருக்கணும். தேவனிடத்துல இருந்து வேர்டை வாங்குற சபையா இருக்கணும். அப்பதான் யுத்த காலத்துல நீங்க நிற்க முடியும் அப்படின்னார். ஆண்டவர் எங்களுக்கு எப்பயுமே சொல்வார், பிரசங்கம் கிடைக்கும்ன்றதுக்காக மட்டும் பைபிளை திறக்க கூடாது. பைபிளை தேவன் பேசுறதுக்காக, தேவனிடத்துல இருந்து ஒரு வார்த்தை வருதுன்றதுக்காக தான் பைபிளை நம்ம திறக்கணுங்க. அப்ப சபையாருக்கு ஒரு அனுபவம் வேண்டும் ஆண்டவர் பல நாள் எங்களுக்கு சொன்னார். என்னன்னா, சபையார் எல்லாருமே ஒவ்வொரு காரியத்திற்காகவும் இந்த வேதத்துல விசாரிக்கிறவர்களா காணப்படணும் அப்படின்னு. நம்ம ரட்சிக்கப்படாத நாட்கள்ல நமக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், எங்க போய் விசாரிப்போம்? ஜாதகத்தை எடுத்துப்போம், ஜோசியர்கிட்ட போவோம், இல்ல குறி வைக்க போவோம். அப்படி அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அறியாம நம்ம செய்த காரியங்கள். ஆனா நம்ம இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம் இல்லைங்களா? இப்ப நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா, என்னன்னாலும் இந்த வேதத்துல போய் தேவனிடத்துல விசாரிக்கணும். சரிங்களா? யார்கிட்ட விசாரிக்கணுங்க? தேவன் கிட்ட விசாரிக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம சபையில உங்கள அநேகர் அப்படி சாட்சி சொல்லியிருக்கீங்க. நான் தேவனிடத்துல விசாரிச்சு தேவன் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்தார் அப்படின்னு. இதுதான் அந்த மன்னா உண்டாகிற அனுபவம். சரிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த சபைக்கு உட்பட்ட இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம எல்லாருக்குமே என்ன நடக்க போகுது தெரியுங்களா? மன்னா உண்டாக போகுது. ஏன்னா பைசோன் ஆறு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஓட பண்ணுகிறார். அந்த மன்னா உண்டாகிறதுனால உங்க என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்னா, ஏதேன் தோட்டத்தை போல மாறும். ஏன்னா ஒரு மனுஷன் வார்த்தையை பிடிச்சி நிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லைனாலும் அவன் உயர்ந்துகிட்டே இருப்பான். அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அவன் அந்த வேர்டை மட்டும் பிடிச்சா போதும், அவனை ஆண்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. எங்க வாழ்க்கை அதுக்கு சாட்சி. ஏன்னா நாங்க எங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது, பேக்ரவுண்டுன்னு சொல்லவும் எதுவும் கிடையாது, கையில இருப்புன்னு சொல்லவும் எதுவும் கிடையாது. ஆனா எங்களால இன்னைக்கு சொல்ல முடியும், நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், தேவன் எங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கார். அப்போ வார்த்தையை பிடிக்கிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். அது பைசோன் உண்டாகும் போது உண்டாகும். சரிங்களா? இந்த நதி, இந்த ஆறு நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு வெளிப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கார். என்ன உண்டாகுங்க சொல்லுங்க? பைசோன் நதி ஓடினா முதலாவது என்ன கிடைக்குங்க? பிதோலாக். பிதோலாக் எதற்கு அடையாளமாக இருக்கு? மன்னாவுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கு. வார்த்தை உண்டாகும். ரெண்டாவது, இந்த நதி, இந்த ஆறு நம்ம வாழ்க்கையில ஓடும் பொழுது என்ன இருக்குமோ அந்த இடத்துல கோமேதகம் இருக்குங்களா? சொல்லுங்க, பாத்திருக்கீங்களா கோமேதக கல்லு? எப்பயாவது நம்ம ரட்சிக்க வர்றதுக்கு முன்னாடி ராசி பலனுக்கு ஏத்த கற்களை போட சொல்லும் பொழுது கோமேதக கல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? திருஷ்டி கட்டுறாங்களாக்கா? எனக்கு தெரியலக்கா, அது கோமேதக கல்லான்னு தெரியல. அதுவும் ஒரு விலையேற பெற்ற கல். கோமேதக கல்லுன்றதும் 12 விலையேற பெற்ற கற்கள்ல ஒரு விலையேற பெற்ற கல். இப்போ இந்த கற்கள் நிறைய இருக்குமா? எங்கெங்க?
பைசோன் நதி ஓடுகிற இடத்துல, பைசோன் ஆறு ஓடுகிற இடத்துல இந்த கோமேதக கற்கள் நிறைய இருக்குமா. அப்போ கோமேதக கற்கள்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? நமக்கு கோமேதக கல்லு கொடுத்தா என்ன பண்ண தெரியும்? அதை வச்சு ஒரு நகையை செஞ்சு போட்டுக்க தெரியும். ஸோ நமக்கு வார்த்தையிலிருந்து கோமேதகம்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? எடுத்துக்கோங்க, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். வாசிங்க சிஸ்டர். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்கள் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். ரத்தினங்களால் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. அதாவது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க, படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கோமேதக கல்லு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கல் எடுத்துக்க சொன்னாருங்க ஆண்டவர்? எத்தனை கல்லுங்க? 2 கல்லு. எத்தனை கோமேதக கல்லுங்க? 2 கல் எடுத்துக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் மொத்தம் எத்தனை கோத்திரங்க? எத்தனை கோத்திரங்க? 12 கோத்திரம். ஆன்சர் பண்றவங்க கிளாப் பண்ணலாமா? அப்பதான் நீங்க உற்சாகமா அப்படி செய்வீங்க. கிளாப் பண்ணலாம். சூப்பர். சோ எத்தனை கோத்திரங்க? 12 கோத்திரம். எத்தனை கல்லு? 2 கல்லு. அப்ப 12 கோத்திரத்தை 2 கல்லுக்கு பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாங்க? 6 மகேஷ் அக்கா கிளாப் பண்ணலாங்களா? எப்படி பிரிக்கலாம்? 6 பிரிக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல்ல 6 கோத்திரத்தோட பேரு, இன்னொரு கல்ல 6 கோத்திரத்தோட பேரை எழுதிருங்க. முத்திரை வெட்டிருங்க. வெட்டிட்டு ஆரோன் இருக்காரு இல்லையா, பிரதான ஆசாரியர், அவர் ஒரு வஸ்திரம் போடுறாரு இல்லைங்களா, அந்த வஸ்திரத்துக்கு மேல ஒரு ஏபோத் போடுவாங்க. அந்த ஏபோத்துடைய இந்த ஷோல்டர் மேல, ஆரோனுடைய வஸ்திரத்துல ஆரோனுடைய ஷோல்டர், இந்த தோள்பட்டை இருக்கு பாருங்க, இந்த தோள்பட்டை அந்த கற்களை சுமக்கணுமா. தோள்பட்டை என்ன பண்ணுங்களா? அந்த கற்களை சுமக்கணுமா. அப்போ இந்த 12 பேரும் எதுல எழுதப்பட்டிருக்குங்க? கோமேதக கல்லுல எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது நீங்க அந்த ஏபோத்த டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. எப்படின்னா கலர் கலரா கல்லு மாதிரி தெரியும். இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த நெஞ்சு பகுதியில கலர் கலரா குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி கற்கள் வச்சது போல இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஏதாவது நீங்க இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட படங்களை பார்க்கும்பொழுது, ஜீசஸ் உடைய பிலிம் கூட நீங்க பார்க்கும்பொழுது அதுல இருக்கிற பிரதான ஆசாரியர் அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. பாத்திருக்கீங்களா? அந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி கற்கள் இருக்கு இல்லைங்களா, மொத்தம் 12 கற்கள் இருக்கும். 12 கற்களும் யாரை குறிக்குதுன்னா இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிக்குது. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கல்லு கொடுத்தார். அப்போ இந்த கோமேதகம் எந்த கோத்திரத்துக்காக கொடுக்கப்பட்ட கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 4ஆம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக. 4ஆம் பத்தினா 4வது லைன். 4வது லைன்ல 2வது பார்ட்ல யார் இருக்கிறதுங்க? இந்த கோமேதக கல் இருக்கு. இது யாரை குறிக்குது தெரியுங்களா? எப்ராயிமை குறிக்குது. யாரை குறிக்குதுங்க? எப்ராயிமை குறிக்குது. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப போரிங்கா தெரியலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பான்றது போல தோணலாம். ஆனா இதோடைய ஆழம் என்னன்னு எனக்கு புரிஞ்சது. அதனாலதான் நான் அவ்வளவு சந்தோஷமா அதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க விசுவாசித்து இப்போ ஒவ்வொரு 500 ரூபாய் கொடுக்கும் போது நீங்க ரிசீவ் பண்ற மாதிரி தான். முத நோட்டு கொடுத்துட்டேன். என்னதுங்க முத நோட்டு? உங்க வாழ்க்கையில என்ன விலையும்? பிதலோக், மன்னா விளையும். சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொரு சமயத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப காதுல ஒரு வசனம் வரும், அது அந்த சத்தம் கேட்கும், அதுக்கு நீங்க கீழ்ப்படுவீங்க, அப்படியே கரெக்டா நடந்துரும். இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்களை நடத்துவார். 2வது உங்களுக்கு கோமேதக கற்கள் உண்டாகும்னு சொன்னேன். கோமேதக கற்கள் எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரமும் குறிப்பா அதுல எப்ராயிம் கோத்திரத்துக்கும் அது அடையாளமாக இருக்கு. அதை நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் இன்றைக்கும் இஸ்ரவேல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்கள் நானும் யாருங்க? நீங்கள் நானும் யாருங்க? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீங்கள் நானும் யாருங்க? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். சோ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றி உங்களை எப்பொழுதும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு காட்டுறதுதான் அந்த கோமேதகம். சரிங்களா? அப்போ இந்த பைசோன் 6 உங்க வாழ்க்கையில ஓடும் பொழுது உங்களுக்கு ஒன்று நடக்கும். இரவும் பகலும் உங்களுடைய பெயர்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கும். எவ்வளவு சந்தோஷங்க, எவ்வளவு சந்தோஷம். யோசித்து பாருங்க. ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி, நம்ம முதலமைச்சரே எடுத்துக்கலாம். நம்ம முதலமைச்சருக்கு 1000 வேலைகள் இருக்கும். யாராவது ஒருத்தர் 24/7 முதலமைச்சர் பக்கத்திலே நின்று, உதாரணத்துக்கு என் பேரு,
உஷா எஃப்சி உஷா எஃப்சின்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி இருக்கு? கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பா, நடக்குமா அதெல்லாம்? ஆனா கர்த்தர்கிட்ட அது நடக்குங்க. ஒருவேளை முதலமைச்சருக்கு அது வெறுப்பா கூட இருக்கலாம், என்ன எப்ப பார்த்தாலும் வந்து ஒரே பேரே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா கர்த்தர் என்ன ஆசைப்படுறாருன்னா, இரவும் பகலும் என் பிள்ளையினுடைய பேர் எனக்கு நினைப்பூட்டுதலாக என் கண்களுக்கு முன்னாடியே நிக்கணும்னு ஆசைப்படுறார். எப்ப நிக்கும் தெரியுங்களா? இந்த பைசோன் ஆறு உங்க வாழ்க்கையில ஓடும் பொழுது நிக்கும். இந்த ஆறு வேற யாரும் இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியானவர் தான் நதிக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் முதலாவது உங்களுக்கு மன்னாவை கொடுப்பார், உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுப்பார். இரண்டாவது உங்க பெயரை அவர் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இந்த ஏபோத்தின் கற்களை குறித்து உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன். ஒருவேளை முடிக்க முடியாம போனாலும் நம்ம பார்க்கலாம். ஏபோத்தின் கற்களை குறித்து சில வார்த்தைகள் சொல்லணும். நீங்க எடுத்துக்கோங்க, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 4வது பத்தியில என்னென்ன கற்கள் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதற்கு மேல பாருங்களேன், யாத்ராகமம் 28:19 பாருங்களேன். 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும். நெக்ஸ்ட் மேல பாருங்க, 2ஆம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வஜ்ரமும். 17 பாருங்க, அதுல 4 பத்தி ரத்தனங்களை நிறைய பதிப்பாயாக. 1ஆம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். மொத்தம் எத்தனை பத்திங்க? 4 பத்தி, 4 லைன். 4 லைன்ல ஒரு லைனுக்கு எத்தனை கல்லுங்க? மொத்தம் 12 கல்லுங்க. ஒரு லைனுக்கு எத்தனை கல்லு? 3. ஒரு லைனுக்கு எத்தனை கல்லுங்க? 3. காவேரி சிஸ்டர் கிளாப் பண்ணலாங்களா? கிளாப் என்னப்பா, கிளாப் பண்ணுங்கப்பா. சரி, ஒரு லைனுக்கு 3 கற்கள் வீதம் 4 லைன் இருக்கு. 4 லைன்லயும் 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த 12 கற்களுடைய பேர் இங்க ஒரு கை வச்சுக்கோங்க. இந்த பேஜ்ல யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு கை வச்சுக்கோங்க, 28ஆம் அதிகாரத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனம் பாருங்க. எசேக்கியேல் 28:13 நான் வாசிக்கிட்டோங்களா? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. இப்ப இந்த கற்களுடைய பேர் படிச்சோம் இல்லைங்களா? முன்னாடி அந்த யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே வாங்க. இங்க ஒரு கையை வச்சுக்கிட்டு, ஒரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதனால தான் நான் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கம்பேர் பண்ணி பாருங்களேன். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்துல 17 முதல் 20 வரை 12 கற்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 9 கற்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 9 கற்களுடைய பேரு இந்த 12 கற்கள்ல இருக்கா பாருங்க. இந்த ஹோம்ஒர்க்லாம் நீங்க எனக்கு வீட்டுல கொடுக்கணும், என்ன இங்கே செய்ய சொல்றீங்கன்றது போல இருக்கலாம். வீட்டுல செய்ய மாட்டீங்க, அதனால தான் உங்களை இங்கே செய்ய சொல்றேன். இருக்குங்களா? இருக்குங்களா சிஸ்டர்? பத்மராகம், புஷ்பராகம். நமக்கு நிறைய டைம் இல்ல, ஆனா நீங்க இதை கண்டிப்பா நோட் பண்ணி வீட்டுல போய் படிச்சு பாருங்க. மொத்தம் 12 கற்கள், விசேஷமான கற்கள் இருக்கு. அதுல 9 கற்கள் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுங்களா? இந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த 9 கற்களும் யாருடைய சரீரத்துல இருந்த கற்கள் தெரியுங்களா? யாருங்க? வடிவன ஒரு கிளாப் பண்ணுங்க. கிளாப்னா நல்லா பண்ணலாம், அப்பதான் அவங்களுக்கு அடுத்த முறை ஆன்சர் சொல்ல பிடிக்கும். ஓகே, அப்போ லூசிஃபருடைய சரீரத்துல இந்த 9 கற்கள் இருந்துச்சுங்களா? இப்ப கர்த்தர் அந்த 9 கற்களோட சேர்த்து இன்னும் 3 கல்லை வச்சு யார்கிட்ட கொடுத்தாருங்க? சொல்றவங்களுக்கு மறுபடியும் கிளாப் பண்ணலாம். சூப்பர், பாஸ்டருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. யார்கிட்ட கொடுத்தாருங்க? பிரதான ஆசாரியனுடைய டிரஸ்ல கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருங்க? 9 கற்கள், அதோட சேர்ந்து 3 கற்கள். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டோங்களா? சாத்தான் தேவ சமூகத்துல விழுந்து போறதுக்கு முன்னாடி யாராக இருந்தான்? யாராக இருந்தாங்க? நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணா டக்கு டக்குன்னு முடியும். இல்லன்னா இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நோட்டு தான் கிடைக்கும், மீதி நோட்டுக்கு வாய்ப்பு இல்லாம கூட போயிடலாம். அண்ணா சொல்லுங்க. தேவ தூதரா இருந்தா என்ன வேலை அவனுக்கு இருந்துச்சுங்க? சூப்பர், கிளாப் பண்ணுங்களேன். அண்ணாக்கும் பாஸ்டருக்கும் என்ன வேலை சாத்தானுக்கு இருந்துச்சுங்க? தேவனை
துதிக்கிற வேலை. அப்ப இரவும் பகலும் துதிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்ட கேரூப் தான் யாருங்க? லூசிபர். சரிங்களா? பிசாசு. ஆனா விழுந்து போகல இன்னும். அப்போ தேவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போய் தேவனை துதிக்கணும்னா தேவன் அவனை ஏதோ ஒன்றுமில்லாதவனை போல பார்க்க விரும்பல. அவனுக்குன்னு சில ஸ்திதி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அவனுக்கு நல்ல அட்டையர் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். எனவே அவர் லூசிபரை உண்டாக்கும் பொழுதே எப்படி உண்டாக்குனார்னா பல விதமானது 9 ரத்தினங்களும் தங்கமும் அவனுடைய சரீரத்துல அப்படியே இருக்கத்தக்கதாக அவனை உண்டாக்குனார். ஏன்னா தேவன் என்ன சொல்றது, அவர் தான் தி ரிச்சஸ்ட் பர்சன்லாம் சொல்லுவாங்க. அவர் தான் எல்லா ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறதுனால அவருக்கு முன்னாடி நின்று துதிக்கிற ஒருத்தன் ஒண்ணுமில்லாதவன் தான் எப்படிங்க இருக்கும்? அதனால தேவன் என்ன பண்ணார்னா சாத்தானுக்கு இதெல்லாம் கொடுத்தார். ஆனா அவன் என்ன பண்ணிட்டாங்க? பெருமையினால விழுந்து போயிட்டான். சரிங்களா? இப்போ தேவன் என்ன பண்ணாரு? மண் எடுத்து மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்கு சாத்தான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கொடுத்தார். இப்படி சொல்லுங்களேன், மனுஷனுக்கு சாத்தான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கொடுத்தார். ஒன்னொன்னா சொல்லிட்டோங்களா? சாத்தான் எங்க போக ஆசைப்பட்டான் தெரியுங்களா? உன்னதத்துல தேவனுடைய சிங்காசனத்துக்கு கிட்ட தனக்கு ஒரு சிங்காசனத்தை ஆசைப்பட்டான். நானும் உன்னதத்துக்கு ஏறுவேன் அப்படின்னா. சரிங்களா? நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், உங்களையும் என்னையும் ஜீசஸ் எங்க கொண்டு போய் வைக்க போறாருங்களா? பிதா உட்கார்ந்துருக்காருங்களா? பிதாவுக்கு பக்கத்துல வலது பாரிசத்துல ஒரு சீட் இருக்கு. அது யாருடைய சீட்டுங்க? யாருடைய சீட்டுங்க? ஜீசஸ். அண்ணா கிளாப் பண்ணுங்க. ஜீசஸ் உடைய சீட், ஏசப்பா சீட்டு. இப்ப ஏசப்பா என்ன பண்றாராம்? அவர் மூத்த சகோதரன், நீங்களும் நானும் யாருங்க? இளைய சகோதரன். அப்போ பிதாவுக்கு பக்கத்துல ஜீசஸ், ஜீசஸுக்கு பக்கத்துல நானு. உங்களுக்கு விசுவாசம் தான் உங்க பேரை நீங்களும் சொல்லிக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியல பாத்தீங்களா? ஆழமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது பிசாசு ஆசைப்பட்டான் தேவ சிங்காசனத்துல தேவனுக்கு நிகரா உட்காரணும் அப்படின்னு. ஆனா தேவன் தம்முடைய சிங்காசனத்தை நம்மோட ஷேர் பண்ணிருக்கார். அவன் ஆசைப்பட்டால, அவனுக்கு கொடுக்கல, உனக்கு ஒண்ணுமே தரல, வா உனக்கு தான் கொடுக்க போறேன்னு அவன் ஆசைப்பட்ட சிங்காசனத்தை யாருக்குங்க? உங்களுக்கும் எனக்கும். ஜெயம் கொள்ளுகிறவன் நான் என் பிதாவின் சிங்காசனத்தை உட்காருகிறது போல அவனும் என்னோடனே கூட உட்காருவான். வசனம் இருக்குங்களா? அப்போ பிசாசு ஆசைப்பட்ட சிங்காசனம் யாருக்கு கிடைச்சிச்சுங்க? நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அவன் என்ன ஆசைப்பட்டான் அப்படின்னா, அவனுக்கும் பிடிக்கும், தேவனை துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த துதி ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாருங்க? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் துதிக்கிறீங்க பாத்தீங்களா? இது யாருதுங்க? இது சாத்தான்து. இது சாத்தான் விழுந்து போறதுக்கு முன்னாடி அவனுடையதா இருந்துச்சு, அவன் உரிமை அது. இப்ப என்ன பண்ணார் தெரியுங்களா? துதிக்கிற உரிமை அவனிடம் புடுங்கி தேவ பிள்ளைகிட்ட கொடுத்து நீ துதி அப்படின்னார். நெக்ஸ்ட் அவன் வச்சிருந்தான் அந்த 9 கற்களையும், அவன் வச்சிருந்தான் அந்த தங்கத்தை, அவன் வச்சிருந்தான். இப்ப என்ன பண்றாரு? அப்படியே அதை புடுங்கி என் ஆசாரியனுக்கு அதை கொடுன்றார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி நீங்களும் நானும் எப்படி இருக்கோங்க? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கோம். இங்க நிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் மட்டும் ஆசாரியர் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, உங்க ட்ரெஸ்ல என்ன இருக்கு? உங்க ஆவிக்குரிய வஸ்திரத்துல என்ன இருக்கு? என்ன இருக்குங்க? வினிதா கிளாப் பண்ணுங்க. என்ன இருக்கு தெரியுங்களா? ஆசாரியருடைய வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய 12 கற்களும் உங்க ஆவிக்குரிய வஸ்திரத்துல இருக்கு. இப்ப பிசாசுக்கு உங்களை பார்த்தா என்ன பார்த்தா எப்படி தெரியும்? யோசித்து பாருங்க. மொத்தத்துக்கும் அவன் ஆசைப்பட்டாங்க. அவன் ஆசைப்பட்ட அத்தனையும் ஆண்டவர் அவனை தள்ளிட்டு உங்களையும் என்னையும் கூப்பிட்டு கொடுத்திருக்கிறார். அவனுக்கு என்ன வரும் நம்ம மேல? ரெண்டாவது, அவனுக்கு இல்லாத சில விஷயங்களையும் கொடுத்துட்டார். அவனுக்கு 9 கற்கள் தான், நமக்கு 12 கல். சரிங்களா? நெக்ஸ்ட் அவனுக்கு தேவ சாயல் கிடையாது, கேரூபின் சாயல். ஆனா உங்களுக்கு எனக்கு தேவ சாயல். அவன் மண்ணனால ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது அதை பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு இந்த இமேஜை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா தேவனை போலவே இருக்கு. நான் அப்படி இல்ல, கோடா கோடி தூதர்கள் அப்படி இல்ல. ஆனா புதுசா ஒரு பொம்மையை உண்டாக்கி அதுக்கு உயிர் கொடுக்கிறாரு, ஆதாமன்னு சொல்றாரு. அவன் தேவனை போலவே இருக்கிறான். அவனால டைஜஸ்ட் பண்ணவே முடியலங்க, பிசாசால ஏத்துக்கவே முடியல. ஏன் ஒருத்தனை தள்ளனதுக்கு இந்த மனுக்குலத்துக்கு அவர் இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு அவனால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் பிசாசுக்கு எப்பயும் நம்ம மேல கண்ணு. என்ன பண்றான் தெரியுங்களா? ஏன் வஸ்திரத்துல என் மேல இருந்த கற்களை உன் மேல வச்சிருக்கியா? உன் ஆவிக்குரிய வஸ்திரம் 12 கற்களால நிறைஞ்சிருக்கா?
பார் உன் ஆவிக்குரிய வஸ்திரத்தை நான் கரைப்படுத்துறேன். என்ன பண்றான் தெரியுங்களா? நீங்க சகரியா 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, பிசாசு பிரதான ஆசாரியனாகிய யோசுவான்ற ஒரு நபர் தேவ சமூகத்துல நிற்பார். ஒரு கோர்ட் சீன் மேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பக்கத்துல பிரதான ஆசாரியாகிய யோசுவா நிக்கிறார். வஸ்திரம் எப்படி இருக்கு தெரியுங்களா? யோசுவோட வஸ்திரம் யாராவது சொல்லுங்க. யோசுவா என்ன வஸ்திரம் தரிச்சிருந்தாருங்க? வெள்ளி பொண்ணு இல்லக்கா, அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தார். யோசுவா என்ன வஸ்திரம் தரிச்சிருந்தார்? அழுக்கு வஸ்திரம். யோசுவா ஆசாரிய வஸ்திரம் தான் தரித்திருக்கிறார். அதனால்தான் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா நாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் ஆசாரிய வஸ்திரம் என்ன ஆயிருக்குங்க? அழுக்கு வஸ்திரமா மாறி போயிருக்கு. இப்ப சாத்தான் வந்து நிக்கிறான். எதுக்கு தெரியுங்களா? குற்றஞ்சாட்டுறதுக்கு. ஏன் வஸ்திரத்துல அழுக்கு வந்துச்சுன்னு என்ன தள்ளினீங்கல்ல? பாத்தீங்களா உங்க பிரதான ஆசாரியன் வஸ்திரம் அழுக்கா இருக்கு அப்படின்னு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்ட கொல்லி அப்படின்னு. அப்படின்னா இவன் பாபிலோன் அடிமைத்தனத்துல இருந்து வந்திருக்கிறான்டா. அவன் என்ன பண்ண முடியும்? அடிமைத்தனத்துல அவனால முடிஞ்ச பரிசுத்தத்தை அவன் காத்துக்கிட்டான். அட்லீஸ்ட் வஸ்திரத்தை காத்துக்கொண்டானே. வஸ்திரம் பரிசுத்தமா தான் இல்ல, அட்லீஸ்ட் வஸ்திரத்தை காத்துக்கொண்டானே அப்படின்னு சொல்லி ஜீசஸ் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்ததும் பிசாசு என்ன பண்ணிட்டானா? ஓடி போயிட்டானா. உடனே அவனுடைய தலையின் மேல கிரீடத்தை வைத்து அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை கர்த்தர் மாற்றினார நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சண்டே சர்வீஸ்ல நீங்களும் நானும் செத்து போல. உண்மையா சொல்றாங்க, இல்லைன்னா நம்ம இங்கே செத்துட்டு இருப்போம். அதுதான் உண்மை. தேவ சமூகத்துல அப்படியே வந்துலாம் யாரும் உயிரோட வெளியே போயிட முடியாது. ஆரம்ப நாட்கள்ல ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வரதுக்கு ஜனங்க பயந்தாங்க, யாரும் போக மாட்டாங்க. ஆசாரியன், அதுவும் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பார். ஆனா நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறோன்றோம். ஏசப்பா அவங்க மடியில படுத்துக்கிறேன் ஏசப்பான்றோம். யாருங்க படுக்க முடியும் ஏசப்பா மடியில? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நமக்கு எவ்வளவு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வஸ்திரத்தை கரைப்படுத்தணும்னு அவன் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படிலாம் கரைப்படும் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள். எனக்கு இல்ல, அவளுக்கு இருக்கு, போதும், கரை ஆயிடுச்சு உங்க வஸ்திரம். ரொம்ப சிம்பிள். இல்ல யார் மேலயா எனக்கு கோவம், வஸ்திரம் கரை ஆயிடுச்சு. சின்ன 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 விஷயங்கள் அவன் எடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்னுத்துக்கு உப்பு ஊருக்காக உதவாத விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுவான். உடனே நீங்க வாவ் அப்படின்னு அதை பிடிச்சிங்க அப்படின்னா அவன் எதை எடுக்கிறான் தெரியுங்களா? உங்க வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறான். அப்புறம் வந்து நீங்க துதிச்சீங்கன்னா அந்த துதி எப்படி இருக்காதுங்க? தேவனுக்கு பிரியமா இருக்காது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்தீங்கல்ல, எத்தனை பேர் வீட்டுல இருந்து கை தூக்க வேணாம், மனசுல கை தூக்கிக்கோங்க. எத்தனை பேர் வீட்டுல இருந்து புறப்படும் பொழுதே இன்னைக்கு என் தேவனுக்கு என்னுடைய ஆராதனைய நான் பலியா காணிக்கையா கொடுக்கறதுக்காக போறேன்ற அந்த மைண்ட் செட்ல வந்தீங்க? டிஃபால்ட்டா நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், சண்டேவா சர்ச்சுக்கு போயிடணும். இது நம்மள பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறது. இதையும் தாண்டி ஒரு உணர்வோட கிளம்பணும். அது என்னன்னா, சண்டே எங்க அப்பா வருவார், அந்த ராஜாவின் மகிமையில வருவார். அவரை பார்க்கறதுக்கு நான் எப்படி போகணுங்க? ராஜாத்தியா ராஜகுமாரத்தியா போகணும். அந்த மனநிலையோட கூட புறப்பட்டு நம்ம சண்டே சர்வீஸ் வந்தோம் அப்படின்னா அந்த பிரசனத்தை நம்ம அனுபவிப்போம். சரிங்களா? அப்போ உங்க வஸ்திரம், ஆவிக்குரிய வஸ்திரத்தை அவன் கரைப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன்கிட்ட இருந்ததெல்லாம் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இன்னொன்னு சொல்லிட்டோங்களா, அவனுக்குன்னு சில வல்லமைகள் இருந்தது. சாத்தானுக்கு வல்லமை இருக்கா இல்லைங்களாங்க? சாத்தானுக்கு வல்லமை இருக்கா இல்லைங்களா? இருந்துச்சு, இல்ல, இருக்குது. இதுதான் உண்மை. சாத்தானுக்கு வல்லமை இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டா பதில் 3 பதிலா சொல்லணும். இருந்துச்சு, இல்ல, இருக்குது. என்ன இருந்துச்சு? அவன் விழுந்து போகும்பொழுதும் தேவன் அவனுக்கு கொடுத்த வல்லமே எடுக்கவே இல்லை. அவனுக்கு வல்லமை இருந்துச்சு. அவன் நிறைய காரியங்களை செய்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன பண்ணார்? அவனுடைய எல்லா வல்லமைகளையும் உறிந்தி போட்டாரு. வல்லமைகள் இல்லாம போச்சு. மறுபடியும் ஜனங்க தங்களுடைய வல்லமை எடுத்து சாத்தானுக்கு என்ன பண்ணிட்டே இருக்காங்க? கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால அவனுக்கு இன்னமும் வல்லமை இருக்கு. சரிங்களா? ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? யாரும் எடுக்க முடியாத வல்லமைய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? நம்பனா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேத்திக்கு குதிச்சிருப்பீங்க உங்க பாயில இருந்து. யாரும் எடுக்க முடியாத வல்லமைய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் உபாகமத்துல இருக்கு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாதுங்க. நான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் அறியாமையினால சங்காரமாகுது. அது எவ்வளவு உண்மை தெரியுங்களா? நிறைய சமயத்துல நான் யார் என்கிற உணர்வு எனக்கு இல்லாததுனால சாத்தானுடைய பொய்களை எல்லாம் நான் நம்பிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை.
ஆதாம் ஏவாள் யார மாதிரி இருந்தாங்கங்க? தேவனை போலவே இருந்தாங்க. அப்ப தேவனை போலவே ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுது இப்ப சாத்தான் வந்து சொல்றான், இந்த பழத்தை சாப்பிட்டா நீ யார போல மாறிடுவ? தேவனை போல மாறிடுவேன்னு சொல்றாங்க. எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஆன்சர் பண்றாங்கன்னா அந்த சிலபஸ் தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ ஆதாம் ஏவாள் தேவனை போலவே இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாததுனால, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், நான் யார மாதிரி தெரியுமா, நான் யாரோ சாதாரணமானவன் கிடையாது, நான் இந்த சிங்கம், புலி, கரடி, மான், யானையை போல கிடையாது, நான் என் தேவனை போலவே இருக்கிறேன் என்கிற இந்த புரிதல் இல்லாததுனால சாத்தான் சொன்ன பொய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்பிட்டாங்க. நம்பிட்டு தேவனை போலவே மாற ஆசைப்பட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஒப்பானவங்க இந்த பூமியில யாருமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள, நான் அடுத்தடுத்து சொல்ல போற அந்த வசனங்கள் இருக்கு அதெல்லாம், பட் நமக்கு டைம் இல்ல. உங்களுக்குள்ள ஆவியின் 9 வரங்களும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள ஆவியின் கனி இருக்கு. நம்ப மாட்டீங்க, சிஸ்டர் எனக்குள்ளேயா கனி இருக்கு, அப்படியே எனக்கு கோபம் வருது, அப்படியே என்னால செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கவே முடியல, அப்படியே எனக்குள்ள சந்தோஷமே இல்ல, ஆவியின் கனியில ஜாய் இருக்கே, அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் இருக்கணுமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிசாசு உங்க காதுல எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கான். சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? பொய் சொல்றான். என்னன்னு? இதெல்லாம் உனக்கு இல்ல. எத்தனை நாளுங்க அந்த பொய்யை நம்பிட்டு இருப்போம். இன்னைக்கு தேவ சமூகத்துல இருந்து நான் சத்தியத்தை சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. தேவ சாயலா உண்டாக்கப்பட்டீங்க, தேவன் சொந்த குமாரனையே கொடுத்துட்டார், அவரோட இதெல்லாம் தராது இருப்பது எப்படின்னு கேட்டார். அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் ஏன் நாங்க நம்ம நம்ப மாட்டோம்? கரெக்டுங்களா? நம்ம நம்பாததுனாலதான் இன்னும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லாதவர்களை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நினைச்சேன்னா என் ஏரியாவே மாறும் நம்புங்க. நான் நினைச்சேன்னா என் சீஃப் மினிஸ்டர் நான் என்ன விஷயத்தை, ஐ மீன் தேவ சித்தமாய் என்ன காரியத்தை என்னுடைய தேசத்தின் அதிகாரிகள் செய்யணும் நான் யோசிக்கிறனோ, நான் நினைக்கிறனோ, அதை என் தேசத்துல நடக்கும் நம்புங்க. இது யாருடைய ஜீன் தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய ஜீன். நீங்க நோவாவின் சம்பவத்தை எடுங்க. பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் மாரிக்காலமும் கோடைக்காலமும் மாறுவது இல்லை என்று தன் இருதயத்துல கர்த்தர் சொன்னாருங்களாம். எங்க நினைச்சாருங்களா? இருதயத்துல நினைச்சாரு. பூமி அப்படியே ஆயிடுச்சு. இப்ப நீங்க எல்லாம் யார போல இருக்கீங்க சொல்லுங்க? நம்மள யார போல இருக்கோங்க? யார போல இருக்கோங்க? தேவனை போல இருக்கிறோமா? தேவனை போல இருக்கிறோம்னா நீங்க மனசுல நினைச்சா என்ன ஆகணுங்க? அங்க நடக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவை தெரியுங்களா? நமக்கெல்லாம் அறிவு இருக்குங்க, நமக்கெல்லாம் புரிதல் தான் இல்ல. நமக்கு இந்த பைபிளை குறித்த மொத்த அறிவு இருக்கு. எந்த வசனம் எங்க இருக்குன்னு கேட்டா டான் டான்னு சொல்லுவோம். ஆனா என்ன இல்ல தெரியுங்களா? இது என்ன பத்தி தான்ற புரிதல் இல்ல. என்ன பத்தி தான் இவ்வளோ மகிமையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குன்ற புரிதல் இல்ல. இன்றைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, சாத்தான் உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். நாம சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது. அவன் உங்களை பார்த்து பொறாமப்படும் பொழுது நீங்க இன்னொரு சிஸ்டரை பார்த்து பொறாமப்படாதீங்க. அவன் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கான். எனக்கு இருக்க வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னு பொறாமப்பட்டு இருக்கான். இப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? இன்னொரு சிஸ்டரை, இன்னொரு பிரதரை, பக்கத்து வீட்டு ஆன்டியை, அக்காவை, தாத்தாவை பார்த்து அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு, அவங்களுக்கு என்ன குறை, நமக்கு என்ன குறை, ஆண்டவர் நம்மள அவ்வளோ நல்லா வச்சிருக்காருங்க. இந்த புரிதல் இன்னைக்கு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய துதி இருக்கு பாருங்க, அந்த வஸ்திரம் அது கரைப்படாம நம்மளால தேவனை துதிக்க முடியும். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த ஏபோத் இல்லாம நீங்க துதிக்கவே முடியாது. இந்த 12 கற்கள் இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றது ரூல். அதுதான் தேவ சமூகத்துல ஒருத்தன் துதிக்கணும்னா அவன் இது போலதான் வந்து ரிச்சா தேவனுக்கு முன்னாடி நின்று துதிக்கணும். அவன் ஒன்றும் இல்லாதவனா தேவனுக்கு முன்னாடி நின்று துதிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, எப்படிங்க போறீங்க? நல்லா ப்ரெசன்டபுளா, நல்ல ட்ரெஸ் போட்டு, செயின் போட்டு, இல்லைன்னா கூட பக்கத்து வீடு ஆண்டி கிட்ட, அக்கா கிட்ட வாங்கி கடனாவது போட்டுட்டு, இல்ல கவரிங்லையாவது வாங்கி போட்டுக்கிட்டு, நம்மளை பார்க்கும்பொழுது ஒண்ணுமில்லாதவன் சொல்லிடக்கூடாதுன்ற அளவுக்கு போறோமா இல்லைங்களாங்க? அப்போ ஒரு கல்யாணம் நடத்துகிற அந்த வீட்டார நம்ம எவ்வளோ ஹானர் பண்ணி அவ்வளோ ப்ரெசன்டபுளா போறோம். இப்ப தேவனை துதிக்க போறோம். நான் வந்து உங்ககிட்ட சர்ச்சுக்கு வரும்போது நகையெல்லாம் கடை வாங்கி போட்டு வாங்கன்னு சொல்லல. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்க ஆவிக்குரிய வஸ்திரம், உங்க ஆசாரிய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தேவ சமூகத்துல வந்து நில்லுங்கன்றேன். அது போடுறதுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆசாரிய வஸ்திரத்தினுடைய வேல்யூ நீங்க என்னன்னீங்க அப்படின்னா பல கோடி மதிப்பு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஊழியக்காரருடைய ட்ரெஸ்
உங்களுக்கும் எனக்கும் அவ்வளோ ஆவிக்குரிய சொத்துக்களை, வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி தரிச்சிக்க முடியும்? பை ஃபெய்த். எப்படி செய்ய முடியுங்க? விசுவாசத்தினால அவர்கள் உலகங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால தாங்க ஏதாவது செய்ய முடியும். நீங்க நம்புங்க. சர்ச்சுக்கு போகும்போது பேபி நான் ஒரு 200 rupees சுடிதார போட்டிருக்கலாம், ஆனா என் மேல ஒரு காஸ்ட்லியான ஏபோத் இருக்குன்ற விசுவாசத்தோட கூட நீங்க வாங்க தேவ சமூகத்துக்கு புறப்பட்டு. நீங்க வீட்டுல துதிக்க போறீங்களா, மேபி நைட்டி போட்டு நீங்க துதிச்சிட்டு இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லுங்க இந்த நைட்டி தான், ஆனா இதுக்கு மேல ஒரு ஏபோத் இருக்கு, இதுக்கு மேல ஒரு ஆசாரிய வஸ்திரம் இருக்கு. அதெல்லாம் தோணுச்சுனா தான் நம்ம துதி கம்பீரமா தேவனை டச் பண்ணுங்க. இல்லைன்னா நானும் போய் அந்த நைட்டி போட்டு அந்த தூக்க மூஞ்சிலே கையை தட்டி 2 பாட்டை பாடிட்டு வந்துடுவேன். சரிங்களா? அப்போ பிசாசு கிட்ட இருந்ததெல்லாம் புடுங்கி நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாருன்ற உணர்வோட நம்ம என்ன பண்ணணுங்க? இந்த வாழ்க்கையை வாழணும், தேவனை துதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைசோன் நதி ஓடும்பொழுது, பைசோன் ஆறு ஓடும் போது முதலாவது என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க? மன்னா. முதலாவது என்ன? அதான் பொன், கோமேதகம், பிதலோகம் அங்கே இருக்கு. இப்போ நான் அந்த பிதலோக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிதலோகல ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குங்க? மன்னா கிடைக்கும். வார்த்தை, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில உண்டாகும். நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் சொன்ன? நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவனால் பார்க்கப்படுவோம். உங்களையும் என்னையும் தேவன் பார்க்கும் பொழுது அந்த ஏபோத்தை தரித்தவர்களாக தேவன் பார்ப்பார்னு சொன்ன 2 ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டீங்களா? ஆமேன் சொல்லி விசுவாசமா இருக்கவங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமேன், ஆமேன், நானும் அதை ரிசீவ் பண்றேன். மூன்றாவது, அந்த பைசோன் நதி ஓடுகிற ஆறு ஓடுகிற இடத்துல தங்கம். ஃபர்ஸ்ட் தங்கம் தான் சொல்லப்படுது, நான் கடைசியா கொண்டு வந்தேன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. தங்கம் இருக்குமா? நம்ம ஸ்பீடா சொல்றோம் பாருங்க, டைம் இல்லாதனால. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்துக்கிறீங்களா? ஆதியாகமம் 13:2. யாராவது டக் டக்குன்னு வசனத்தை மட்டும் வாசிச்சீங்கன்னா நம்ம ஸ்பீடா முடிச்சிடலாம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளையும் உடைய சீமானா இருந்தான். பாருங்க, இந்த பொன்னுன்ற வார்த்தை இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் சொல்லப்படுற இடம் இதுதான். சரிங்களா? யாரை குறித்து சொல்லப்படுது? ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆபிரகாம் சீமானா இருப்பதற்கு ஆபிரகாம் கிட்ட என்ன இருந்துச்சுங்களா? பொன் இருந்துச்சுங்களா? கோல்டு இருந்துச்சுங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் அவர் சீமானாக மாற்றுகிறார். எப்படிங்க சீமானாக? அப்படின்னா ரிச்சஸ்ட் பர்சனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றுகிறார். நான் என்ன சொல்றேன்னா, ரிச் பர்சன் நான் சொல்லல, ரிச்சஸ்ட் அப்படின்றேன். நீங்க அந்த வார்த்தையை சுதந்திரீங்க. எப்படி எடுங்கன்னா, ஆமா எல்லாரோட நான் ரிச்சஸ்டா இருப்பேன். பை கேரக்டர், அப்புறம் பினான்சியலா, எல்லாத்தையுமே தேவன் நம்மள ரிச்சஸ்டா வைக்கணும்னு ஆசைப்படுங்க. நான் சொல்றேன் பாருங்க, யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு தாங்க கிடைக்கும். அப்படிதான் பைபிள் வச்சிருக்காரு. கேளுங்கள் கொடுக்கப்படும், வேணா கேட்டு வாங்கிக்கோங்க. அப்ப நீங்க ஆசைப்படுங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த பைசோன் ஆறு ஓடும்பொழுது உங்க வாழ்க்கையில பொன் உண்டாகும். சரிங்களா? இந்த பொன் கோல்டுல ரிச்சஸ், நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மெட்டீரியல் பிளஸிங் இருக்கும், ஆவிக்குரிய பிளஸிங்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் ஆதியாகமம் 24:22 எடுங்களேன். ஆதியாகமம் 24:22 எல்லாம் மேக்ஸிமம் ஆதியாகமத்துல தான் இருக்கும். நீங்க டக் டக்குன்னு எடுத்துடலாம். 24:22 படிங்க சிஸ்டர். 22. ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து. இது யாருடைய சம்பவங்க? இது யாருடைய சம்பவங்க? ரெபேக்காளுக்கு எலியேசர் கொடுக்கிற கிஃப்ட். ரெபேக்காக்கு சொல்லுங்களேன். ரெபேக்காக்கு எலியேசர் கொடுக்கிற கிஃப்ட். இந்த சம்பவத்தெல்லாம் நிறைய முறை உங்களுக்கு விளக்கப்படுத்தியாச்சு. என்னன்னுங்க? எலியேசர் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானுக்கு அடையாளமாக இருக்காங்க. ரெபேக்கா யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? சபைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. இப்போ ரெபேக்காவாகிய சபைக்கு எலியேசர் என்ன பண்றாரு தெரியுங்களா? கோல்ட் கிஃப்ட்ஸ் கொடுக்கிறார். புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ல கிஃப்ட் நம்ம எதை சொல்றோங்க? ஆவியின் வரங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பைசோன் நதி உங்க வாழ்க்கையில ஓடும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆவியின் வரங்களை நீங்க பாப்பீங்க. ரெபேக்கா பார்த்தாங்களாங்க? நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியல. ரெபேக்கா பார்த்தாங்களா? ரெபேக்காக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க. நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 24:22. ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின் அந்த மனிதர் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணி. பொற்காதணினா என்னங்க? கோல்டு கம்பல். பொற்காதணினா கோல்டு கம்பல். அதுக்கப்புறம் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள 2 பொன் கடகங்கள். அப்படின்னா
கோல்டு கம்பலும் கோல்டு பேங்கலும் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் கேக்குறேன், ரெபேக்கா அவ கையில இருக்கிற தங்கத்தை பார்த்தாலா பார்க்கலைங்களா? வாங்கினா பார்த்திருப்பா தானங்க. அப்ப நீங்களும் பாப்பீங்க. தங்கம் இந்த கிஃப்ட்ஸ் எதற்கு அடையாளமாக இருக்குங்க? பரிசுத்த ஆவியானுடைய வரங்களுக்கு அடையாளமா இருக்கு. நம்ம இன்னைக்கு பாஸ்டர் ரவி ஆபிரகாமுடைய ஐயா அவங்க ஊழியத்துல அந்த சாட்சிகளை கேட்டோம். என்ன கேட்டோம் அப்படின்னா, அம்மா சொன்னாங்க பலவீனங்கள் மாறினதுன்னு. அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்க நடந்த மிராக்கள் கேட்டோம். ஏன் போனோம்னா, இப்படி நிறைய பேருக்கு நடந்த அதிசயத்தை கேட்டுதான் நம்ம எல்லாருமும் போனோம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வருகிற நாட்கள்ல இப்படி ராமாலய தேடி வருவாங்க. இன்னும் சத்தமா, ஏன்னா அதை கர்த்தர் செய்யறன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார். சரிங்களா? இப்போ யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஃபெய்த் இருக்கு பாத்துக்கோங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வரங்களை பெற்றுக்கொள்வீங்க. அப்போ உங்க ரெபேக்கா பார்த்தாலா? ரெபேக்கா கிட்ட தங்கம் இருக்கிறத ரெபேக்கா பார்த்தாலா? உங்ககிட்ட வரங்கள் செயல்படுறத நீங்க பாப்பீங்க. ஒரு சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டு டக்குன்னு உங்க ஆவிக்குரிய கண்களை ஓபன் பண்ணுவார், அறிவை உணர்த்தும் வசனம் ஆப்ரேட் ஆகும், அவங்க லைஃப் பட்டு சொல்லிடுவீங்க. உடனே அந்த சிஸ்டர் உங்களை மாதிரி ஒரு சிஸ்டர் பார்த்தது இல்லைன்னு சர்ச்சுக்கு வந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி சுவிசேஷம் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இந்த பைசோன் நதி ஆறு உங்க வாழ்க்கையில ஓடுச்சுன்னா இந்த ஆவியின் வரங்கள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறத நீங்க பாப்பீங்க. நெக்ஸ்ட், சோ ஃபர்ஸ்ட் ரிச்சஸ். ஆண்டவர் முதல்ல உங்களை பிளஸ் பண்ணுவார். உங்களுக்கே ஒண்ணும் இல்லாம போய் எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை மேலே கீழே பார்ப்பாங்க. உங்களுக்கே ஒண்ணும் இல்ல, இவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்களான்னு. சோ ஃபர்ஸ்ட் ரிச்சஸ், உங்களை ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணுவார். ரெண்டாவது உங்க வாழ்க்கையில உங்களுக்கான கிஃப்ட்ஸ் அவர் கொடுப்பார். பிளஸ் கிஃப்ட்ஸ் வரும்பொழுது ரிச்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா நமக்குள்ள வரங்கள் கிரியை செய்யறதையும் தேவன் நம்ம கூட இருக்கிறதையும் ஜனங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஒட்டகங்கள்ல கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு பைபிள்ல இருக்கு. கொண்டு வந்து காரா கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க, உங்களோட மட்டும்தான் தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துடைய 42ஆம் வசனம். டைம் இல்ல, நான் உங்களுக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா வீட்டுல போய் படிங்க. நீங்க படிக்கும் பொழுது அந்த பிளஸிங் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. பார்வோன் யோசேப்புக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு நெக்லஸ், கோல்டு செயின் கொடுத்தாரா? எல்லாரும் சொல்லுங்க, கோல்டு செயின். கோல்டு செயின். இந்த செயின் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, ஒண்ணு, இனிமே யோசேப்பு அடிமை இல்ல, இனி அவன் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், இனி அவன் ஆளுகை செய்கிறவன் என்கிறதை காட்டும்படி யோசேப்புக்கு என்ன கொடுக்கப்பட்டதுங்க? கோல்டு செயின் கொடுக்கப்பட்டது. அடுத்தது, யோசேப் வாழ்க்கையில அவனுக்கு ஒரு அதிகாரம் வந்துச்சுன்றதை காட்டும்படி அவன் கைகளுக்கு என்ன கொடுக்கப்பட்டதுங்க? மோதிரம் கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே கோல்டை குறிக்குது. என்னுடைய நான் போட்டுட்டு இருக்க இந்த தாலி சரடு இருக்குல்ல, இதை குறித்து கூட ஒரு சாட்சி இருக்கு. இது போயிடுச்சு. இது போயிட்டதுக்கு அப்புறம் நான் வெறும் கயிறு தான் போட்டிருந்தேன். ஏன் நேரம் நான் போய் வாங்கின கயிறு 10 கயிறா பிரிஞ்சு போச்சு கழுத்துலயே. எங்க போனாலும் கயிறையாவது மாத்தலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டு என்கிட்ட சொன்னாரு, நான் உன்னை அலங்கரிக்க போறேன் அப்படின்னு. ஆமா, நிறைய அலங்கரிக்கிறல்ல, ஆவின் அலங்காரம் ஏதோ இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. லிட்டரலா நான் உன்னை அலங்கரிக்க போறேன் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு இதை கொடுத்தாரு ஆண்டவர். நான் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு இதை யோசிக்கும் போது ஆண்டு சொல்ற, உன்னை அலங்கரிக்கும்படி நான் கொடுத்துருக்கேன், அதுல கை வைக்காதன்னு. ஒரு எமர்ஜென்சி ஆண்டவரே, இது எடுத்துடலாம் ஆண்டவரே, நம்ம எடுக்க கூடாது, அது உன்னுடைய அலங்காரத்துக்காக நான் கொடுத்தது அப்படின்னு. ஸோ யோசேப்புக்கு ஒரு செயின் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு செயின். நான் இப்படி ஏவப்படுறேன். உங்களை நிறைய பேர் நாங்க கடக்கிற பாதையை தான் கடக்குறீங்க. நிறைய பேர் அப்படி உங்க செயின் எங்கெங்கயோ போயிருக்கும். ஐ பிளஸ் யூ இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் உங்களுக்கும் நீங்க இழந்த செயின்ஸை திரும்ப கொடுப்பார். நீங்க இழந்த கோல்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவார். இந்த பைசோன் நதி உங்க ஆறு உங்க வாழ்க்கையில ஓடும் பொழுது நீங்க இழந்த தங்கத்தை எல்லாம் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. பிளஸ் அதிகாரம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சரப்பணின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா கோல்டு செயின் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, தகப்பன் புத்திமதிக்கும் தாயின் போதகத்துக்கும் அது அடையாளமாக இருக்கு. சொல்லுங்க, தகப்பன் புத்திமதிக்கும் தாயின் போதகத்துக்கும் அது அடையாளமாக இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாதர் அண்ட் டீச்சிங் ஆஃப் மதர். அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு அப்பா அம்மா இருந்தா பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்க? உங்களுக்கு அப்பாவா அம்மாவா அவர் இருந்து நீங்க அடுத்து என்ன செய்யணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இந்த பைசோன் ஆறு உங்க வாழ்க்கையில ஓடும்போது அப்பா அம்மா ஸ்தானத்துல கர்த்தர் இருந்து நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். அடுத்து இந்த கோல்டு எதை காட்டுது அப்படின்னா, இந்த கோல்டோட நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கோல்டு எதை காட்டுது அப்படின்னா, தேவனுக்கு நாம் கொடுக்கும் காணிக்கை. சொல்லுங்க, தேவனுக்கு நாம் கொடுக்கும் காணிக்கை. இஸ்ரவேல் ஜனங்க ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது இந்த தங்கத்தை தான் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? காணிக்கையா கொடுத்தாங்க. தாவீதும் தேவாலயத்தை கட்டும் பொழுது தங்கத்தை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தார். இந்த பைசோன் நதி ஆறு உங்க வாழ்க்கையில ஓடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தேவனுக்கு அதை காணிக்கையா கொண்டு வருவீங்க.
அப்படின்னா கோல்டெல்லாம் கொண்டு வந்து காணிக்கையா போடுங்க நான் சொல்லல. நீங்க பாப்பீங்க உங்ககிட்ட அளவுக்கு மிஞ்சி இருக்கும். ஒரு தேவைன்னு வரும்பொழுது என்கிட்ட இவ்வளோ இருக்கே, ஒன்னு எடுத்து சர்ச்சுக்கு கொடுப்போம், நீங்களே கொடுத்துருவீங்க. நான் சொல்றது புரியுங்களா? அப்படின்னா அந்த அளவுக்கு ஆண்டு உங்களை பிளஸ் பண்ணிருப்பார். பொன் விளைஞ்சிச்சிங்களாம், அந்த அந்த இடத்துல பொன் விளைஞ்சிச்சிங்களாம். கலக்கா விளைஞ்சா எங்களுக்கு எவ்வளவு கலக்கா தரீங்க நீங்க? ஏன் அப்படி தரீங்க? நிறைய இருக்கு, பாஸ்டர் சாப்பிட்டோன்னு கொடுக்குறீங்க. அது மாதிரிதான் பொண்ணு உங்க வாழ்க்கையில விளைய ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு எடுத்து நம்மளே வச்சுக்க முடியும்? ₹1,00,000 கூட போட்டோங்க, எவ்வளவு எடுத்து நம்மளே வச்சுக்க முடியும்? ஒரு கட்டத்துல தோணும், தேவனுக்கு தானே நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு, அப்படி தேவனுக்கு காணிக்கைகளை நீங்க அப்படி கொண்டு வருவீங்களாம். அடுத்தது பாருங்களேன், கோல்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஜீசஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, கர்த்தருடைய வார்த்தையை ரெப்ரசென்ட் பண்ணுது. அவருடைய வார்த்தை அது காட்டுது. வெளிப்படுத்தல் 1:13, அப்புறம் 15:6 இதுல பார்த்தீங்கன்னா அவர் பொற்கச்சைகளை கட்டியிருந்தார்னு பார்க்க முடியும். அப்படின்னா அந்த கச்சை இருக்குங்களா, பெல்ட், எபேசியர் 6:படி அந்த பெல்ட், அந்த கச்சை எதை காட்டுது அப்படின்னா வேத வசனத்தை, இந்த பைபிள் அது காட்டுது. சரிங்களா? ஏற்கனவே மன்னாவை குறித்தும் ஆண்டு அதையே சொன்னாரு, திரும்பவும் ஆண்டு உங்க வாழ்க்கையில சொல்றாரு, இந்த கச்சை உங்க வாழ்க்கையில இருக்கும். இந்த பெல்ட் எப்பயும் உங்களுக்கு கழஞ்சி போகாது. நான் சொல்றேன் பாருங்க, பெல்ட் இல்லைன்னா அவமானத்துக்கு அது அடையாளம். அப்படின்னா கட்டிட்டு இருக்கிற அங்கி எப்ப வேணா கழண்டி விழலாம், அவமானம் வரும்ன்றதுக்கு அடையாளம். பைபிள் இல்லாம போச்சுன்னா என்னைக்கு வேணா நம்ம வாழ்க்கை அவமானமா மாறிடும். ரொம்ப நாளைக்கு நல்லா ஓடாது. நான் சொல்றேன் பாருங்க, நான் நல்லா பைபிள் படிப்பேன் சார், இப்பெல்லாம் படிக்கிறது இல்லை சார், இப்பெல்லாம் பைபிள் எங்கனே தேடுறது இல்லை நீங்க சொன்னீங்கன்னா பெல்ட் கழண்டிடுச்சுன்னு அர்த்தம். என்னைக்கு வேணா அவமானம் வரலாம். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த பெல்ட் எடுத்து கட்டிக்கோங்க. கட்டிட்டீங்களான்னு செக் பண்ணிட்டு வெளியே போங்க. வசனம் சொல்லுது, இந்த பொற்கச்சை இது எடுத்து நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன வராது தெரியுங்களா? அவமானம் வராது. உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராம கர்த்தர் உங்களை காப்பார். இந்த பைசோன் 6 ஓடும் பொழுது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். இது எங்க ஓடுதுன்னா ஹாவிலா அப்படின்ற தேசத்துல ஓடுதான். ஹாவிலானா சர்க்கிள் அர்த்தம். சொல்லுங்க, சர்க்கிள். அப்படின்னா இந்த 6 ஓடி உங்க வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடாது. இது ஒரு சர்க்கிள் மாதிரி உங்க லைஃப்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நாள் பிளஸிங், ஒரு மாச பிளஸிங் அப்படி இல்லை, உங்க லைஃப் லாங் இது சர்க்கிள் போல உங்க வாழ்க்கையில சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 30:11 லாஸ்ட் அது மட்டும் வாசிங்களேன். ஆதியாகமம் 30:11 வாசிங்களேன். அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி காத் என்று பேரிட்டாள். பாருங்க, இந்த நதியை கர்த்தர் இன்னைக்கு ஓட பண்ண போகிற அந்த பைசோன் 6 பெருக்கம் என்கிற 6 நேத்து ஆண்டவர் ரொம்ப ப்ராஃபட்டிக்கலா எனக்கு சொன்னது. ஏராளமாகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தார். மறுபடியும் சொல்றேன், ஏராளமாகிறது. உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் ஏராளமாகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஏராளமாய் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அது மட்டும் இல்ல, ஆத்துமாக்களை கர்த்தர் ஏராளமாய் பெருக பண்ண போகிறார். அந்த கோமேதக கற்கள் எப்படி ஏராளமா இருந்துச்சோ அது போல தேவ ஜனம் ஏராளமா இந்த சமூகத்துல பெருகி இருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா ஒன்னே ஒண்ணு, நீங்க ஏதேனுக்குள்ள இருக்கணும். எங்க இருக்கணுங்க? நதி ஏதேன்ல மட்டும் தாங்க பாயும். நதி எங்க மட்டும் தான் பாயும்? ஏதேன்ல மட்டும் தான் பாயும். ஏதேன் தேவ சமூகம் இருக்கிற இடம். ஏதேன் அனுதினமும் ஆதாமும் ஏவாளும் தேவனை தரிசிக்கிற இடம். அங்க மட்டும்தான் நதி பாயும், அங்க மட்டும்தான் இந்த பிளஸிங்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்போ அனுதினமும் தேவனோட ஒரு வாழ்க்கை நீங்க கரெக்டா வாழறீங்க அப்படின்னா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்னைக்கே நடக்கும்னு சொல்லல, ஆனா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒவ்வொன்னா நடக்கிறத நீங்க பாப்பீங்க. நான் நிறைய எனக்கு கொடுக்க முடிஞ்ச நோட்ஸ் நான் கொடுத்துட்டேன். அடுத்து 3 நதிகள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானா அந்த பிளஸிங்ஸை ஒருவேளை நான் இங்க சொல்ல முடியாம போனாலும் இந்த பிளஸிங்ஸை கர்த்தருடைய வாய் உச்சரித்தபடினால நான் அதை அப்படியே ரிசீவ் பண்ணி சபைக்கு நான் கொடுக்குறேன். அந்த அடுத்த 3 நதிகளின் ஆசீர்வாதமும் சபைக்கு உண்டாகும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, ஏதேன்ல இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே, ஏதேன்ல இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. நான் இந்த ஏதேனை விட்டு மட்டும் போயிடக்கூடாதுப்பா, உங்க சமூகத்தை விட்டு மட்டும் போயிடக்கூடாதுப்பான்னு நீங்க கேளுங்க. இந்த ஏதேனின் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில உண்டாக போகுது. நம்ம எல்லாரும் நீங்க ஒரு செகண்ட் அப்பா கிட்ட உங்க விருப்பப்பட்டு ஒப்பு கொடுங்க. நீங்க கேட்டாதான் இது எல்லாமே. ஏன்னா நம்ம விருப்பம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் செய்யறது இல்லை. பாருங்களேன், அந்த குருடன் தன்னுடைய அந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு ஜீசஸ் கிட்ட வந்தப்போ ஜீசஸ் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு.
அவருக்கு தெரியும் அவனுக்கு பார்வை தான் வேணும், ஆனா அவர் கன்ஃபார்ம் பண்ண விரும்பினார். இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு, ஆனா அதை அவர் கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறார். நீங்க ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு வேணும்பா இந்த பைசோன் 6 பரிசுத்த ஆவியானவருடைய இந்த இன்க்ரீஸ், இந்த பெருக செய்கிற வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படட்டும்பான்னு கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய பெருக செய்கிற வல்லமை, ஏராளமாகிற வல்லமை, யாக்கோபுக்கு அதை செய்தீங்க, லேயாளின் வாழ்க்கையில அதை செய்தீங்க, என்னுடைய வாழ்க்கையிலையும் ஏராளமாகிறதுன்னு என்ன சொல்ல வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கர்த்தரை பார்த்து கேளுங்க. நிச்சயமாய் அந்த பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட போதுமானவரா இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா சபையாரோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆறுதல் படுத்துவேன்னு சொன்ன தேவன் ஏதேனின் வாழ்க்கையை எங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஏதேனின் வாழ்க்கையில எப்படி ஆண்டவரே அப்பா பொன்னும் பிதோலாகும் கோமேதகமும் விளையுமோ, அதே போல எங்க வாழ்க்கையில மன்னாவாகிய உம்முடைய வேத வசனமும் ஆண்டவரே அப்பா பொன்னும் ஆண்டவரே கோமேதக கற்கள் ஆகிய ஆண்டவரே பெருக்கங்களும் உண்டாகும் நீ சொன்னபடியால நன்றி. நீ சொன்ன வார்த்தையை ஆண்டவரே அப்பா இதோ உமது சமூகத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல அப்பா நாங்க அப்பா டெலிவர் பண்ணிட்டோம்ப்பா. இனி இந்த வார்த்தை புறப்பட்டு ஆண்டவரே கணுக்களுக்குள்ள, ஊனுக்குள்ள, இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு எல்லைகளையும் கிரியை செய்து தனக்கான விளைச்சலை கொண்டு வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மேல கர்த்தருடைய காவலை வைக்கிறோம். மகிமையானவைகளுக்கு மேல எல்லாம் காவல் உண்டாயிருப்பதாக சொன்னீங்களே, மகிமையான உங்க வார்த்தைக்கு மேல காவல் உண்டாகட்டும். பிசாசிதை திருடக்கூடாது. இந்த வார்த்தையின் மேல இப்பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய பணி ஆண்டவரே வருவதாக, இப்பொழுதே அந்த வார்த்தை விளைய செய்யப்படுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அதை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே இவ்வளோ நேரம் பேசின வார்த்தைகள் ஒன்று கூட எங்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம் அப்பா, அது உங்களுக்கு இஷ்யூவே கிடையாது ஆண்டவரே. எங்க காதுகள் அதை கேட்டுருச்சு அப்படின்னா எங்க நிலம் அதை ரிசீவ் பண்ணிடுச்சு. தேங்க்யூ, நீங்க அதை விளைய செய்ய போறீங்க. உங்களுக்கான எல்லா மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்